அந்த சம்பவம் நடந்தது சிக்கந்தர் மலையில். திருப்பரங்குன்றம் மலையில் வந்து நவாஸ்கனியோட ஆளுகளோ வந்து இந்த மாதிரி நான்வெஜ் ஏதோ ஒன்று சாப்பிட்ருந்தாங்கன்னா சரி ஓகே இது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். அவங்க ஒரு இடத்துல சாப்பிட்டதுக்கு நம்ம எப்படி நம்ம சொல்ல முடியும்? இது நல்ல கேள்வி. பட் அங்க வந்து சிக்கந்தர் மலையில தான் நடந்துச்சு, அதில் மாற்று இல்லை. ஆனா அவங்க வச்சு சாப்பிட்டது வந்து காசி விஸ்வநாதர் கோயில படிக்கட்டில். இதுதான் பிரச்சனை. என்னன்னா காசி விஸ்வநாதர் கோயிலும் சமணப்படுக்கையும் பக்கத்துல சிக்கந்தர் மலையும் ரொம்ப நியரஸ்டா இருக்கும், ரொம்ப தூரம் இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நீங்க போயிருந்தா தெரியும். அது மட்டும் இல்லாமல் அங்க சமணர் படுக்கை இருக்கிற இடத்துல வந்து இவர்களுக்கு நிறமான பச்சை பெயிண்ட போய் அங்க அடிச்சு அந்த இடத்த ஆக்குபை பண்ற மாதிரி ஒரு கட்டாயம் எடுத்து. அந்த பச்சை பெயிண்ட் யார் அடிச்சாங்கன்னு என்னன்னு தெரியல, இவங்க அடிச்சாங்கன்ற அதுக்கு விசாரணை தொழில் ஆராய்ச்சி அதை டேக் ஓவர் பண்ண போறாங்க, வேற விஷயம். அது பச்சை பெயிண்ட் அடிச்சதுனால அதையும் இவங்க ஆக்குபை பண்ண போறாங்களா அப்படின்ற எல்லாருக்குமே ஒரு பயம் வரும் இல்லைங்க. இப்ப ஒரு உணர்வாளர்னா எல்லாம் தெரிஞ்சவன் வேற விஷயம், ஒண்ணுமே தெரியாதவங்க ஐயோ நம்ம மலையில எப்படி பண்ண போறாங்களோ, நம்ம மலையை தூக்கிடுவாங்களோ, நம்ம கோயில் போயிடுமோன்ற ஒரு பயம் உணர்வாளர்கள்லாம் ஒன்றும் செய்யறாங்க. அன்னைக்கு நடந்த போராட்டம் வந்து பிஜேபியால் நடத்தப்பட்ட போராட்டம் கிடையாது. எங்களோட மாநில தலைவர் அண்ணாமலைஜி அங்க கிடையாது. அங்க வந்து இந்து உணர்வாளர்களா அங்க வந்து இருக்கக்கூடிய இந்து முன்னணியும் மற்றக்கூடிய இந்து உணர்வாளர் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாம் 1 மணி நேரத்துல கூடின போராட்டம் தான் தவிராது. இது வந்து திமுக அரசாங்கம் என்னென்னமோ பண்ணி அது கலெக்டர்லாம் பெரிய காமெடி பண்ணாங்க. 144 போட்டு வீட்டை விட்டு பிஜேபி லீடர்ஸ் யாருமே வெளியே கூடாது, அங்கங்க போய் அரெஸ்ட் பண்றது, அங்கங்க இது ப்ரொடெக்ட் பண்றதெல்லாம் பெரிய காமெடி. அதெல்லாம் ஏன் அப்படி பயப்படுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல.